வாகைச்சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சி தான் காட்டுறாங்க. மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க அப்பத்தாக்கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றியே தீரணும். அதுக்கு அப்பத்தாக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த குடும்பத்தை அவங்ககிட்ட இருந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு மீனாட்சி ஒரு முடிவுக்கு வரவும், இங்கே பார்த்தோம்னா அப்பத்தாவும் ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை நினச்சி பார்க்குறாங்க. அப்போ லோகநாதனோட அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டதையும், அப்போ லோகநாதன் வந்து பார்த்தோம்னா சின்ன பையனாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து என் பையனை என் கூட அனுப்பி விட்டுருங்க, தயவு செய்து என் பையனையாவது என்கிட்ட தந்துருங்க அப்படின்னு அவங்க கணவர்கிட்டையும் அன்னபூரணிக்கிட்டையும் வந்து கெஞ்சிட்டு இருக்கவும், அப்போ அன்னபூரணிகிட்ட வந்து அவங்க லோகநாதனோட அப்பா வந்து சொல்கிறாங்க, எங்க பாரு லோகநாதன் அவ கூட அனுப்பி விட்டுரு அப்படிங்கும்போது, இல்லைங்க நம்மளுக்கு இருக்கிற ஒரே பிடி இவன் தான், இவன் நம்மக்கிட்ட தான் இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் அவ கூட மட்டும் இவன் போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, இந்த பையனை வச்சு அவ திரும்பவும் உள்ள வர்றதுக்காக பாப்பா, அதனால இந்த பையன் தான் நம்மளுக்கு இருக்கிற பிடி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி வந்து லோகநாதனை தான் கூட வச்சுக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாமரை அவங்க வீட்டை விட்டு அனுப்பிவிடவும் தாமரையோட நிலைமை என்ன ஆகுதுன்னே தெரியல. அடுத்தது இங்க பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் அப்பதான் வந்து நினைச்சு பாக்குறாங்க, இந்த குடும்பமே என்னுடைய சாம்ராஜ்யத்துல தான் இருக்கணும், நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடந்தாகணும், அது மட்டும் இல்லாம என்னுடைய வாரிசுகளுக்கு இவங்களாம் அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. தேவி மட்டும்தான் என்னுடைய குடும்ப வாரிசு, ஏன்னா என் பொண்ணோட மக அவ தான் அப்படின்னு சொல்லவும், ஏதோ இந்த பாண்டியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் பாண்டியவும் நான் ஏற்றுக்கிட்டேனே தவிர மற்றபடி இந்த மனைவியும் ஜீவாவையும் எக்காரணத்தை கொண்டு நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இவங்க எல்லாரும் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு அப்பத்தான் நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து வாசுதேவன் வந்து அப்பத்தாவுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே அவங்க வந்து அப்பத்தட்ட வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அப்பத்தாவும் வந்து ஆதியை நாளைக்கு என் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வாசுதேவனுக்கு புரியல. அப்போ ரம்யா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்பத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என் தம்பியை நாளைக்கு வீட்டுக்கு அனுப்புறதா, இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க பாரு ரம்யா ஜீவாவை விட்டு வந்து அவ மீனாட்சியை பிரிக்கணும், அதே நேரத்தில் ஆதித்யாவை கூட அவ வந்து இன்னும் வந்து பழக ஆரம்பிக்கணும், ஏன்னா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய விரிசல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சுது, இதனால வந்து அப்படியே முடிஞ்சிடக்கூடாது, ஆதித்யா திரும்பவும் அப்பப்போ வந்துட்டு போகணும், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே ரம்யா வந்து அப்பத்தான் நீங்கள் சொல்கிற பிளான் நல்லாவே இருக்குது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் ஆதித்யாவை திடீர்னு வீட்டுக்கு எப்படி அனுப்ப முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே வந்து வாசுதேவன் வந்து அடுத்துதான் ஒரு பிளானை பண்ணி சொல்கிறாங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா மீனாட்சியோட அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது, அதை வந்து ஆதித்யா கொடுக்குற மாதிரிக்கு போகட்டும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அப்பத்தாவும் அதையும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபோனை வச்சதுமே ரம்யா வந்து வாசுதேவன் சொல்கிறாங்க, என்னங்க எனக்கு இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்குது, அப்பத்தாவை பாருங்களேன், அதாவது நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு 50 லட்ச ரூபாவில் நான் பணம் கொடுக்குறேன், அப்படி இருக்கும்போது சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க அப்படிங்கவும், சரி நம்ம நாளைக்கு ஆதித்யாவை அனுப்பிவிட்டலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆகுது. அப்போ வந்து தேன்மொழி வந்து அவங்க லோகநாதனோட கடைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வரவும் உடனே வந்து அப்பதான் இப்போ எங்கே இருந்து இந்த மாதிரிக்கு அலங்காரம் பண்ணிட்டு கிளம்பி இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ உடனே வந்து மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தேன்மொழி மாமாவோட கடையில இன்னையிலேருந்து வேலை பார்க்க போறா அப்படிங்கிறாங்க. இங்க பாரு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு கிடக்கட்டும், இவளுக்கு எதுக்கு இப்போ இந்த மாதிரிக்கெல்லாம் வேலை வெட்டிக்கெல்லாம் அவள் போகணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும் இது கிட்டதுமே தேன்மொழி அப்படியே வந்து சோகமாயிருந்தாங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு விருந்தாளி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாங்க வான்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பணம் கொடுக்குறாங்க. என்ன அப்பதான் நான் கேட்காம இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கும்போது, இது ஒன்றும் உன்னோட செலவுக்கு கிடையாது, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு விருந்தாளி வராங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கறி மீன் கோழின்னு எல்லாம் வாங்கிட்டு வா, அதுக்காக தான் தந்திருக்கிற அப்படிங்கும்போது, இவ்வளோ ரூபா தந்திருக்கிறன்னா அப்படிப்பட்ட விருந்தாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் வந்து நினச்சிட்டு இருக்கவும், இங்கே பாரு நீ இதெல்லாம் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காத, அது வரும்போது பார்த்துக்கோ, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கவும், என்ன தேன்மொழி பார்த்துட்டு இருக்கிற, நீ போய் புடவையை மாற்றிக்கிட்டு வீட்டு வேலையை செய்கிறதுக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் உடனே தேன்மொழியும் சரியா பார்த்தான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சிக்கு ரொம்பவே எரிச்சலாக ஏற்படுத்தவும் அடுத்தது பார்த்தோம்னா சமையெல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்போது விருந்தாளி யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோடு இருந்துட்டு இருக்கவும், அப்போ வந்து கார் சவுண்டு கேட்குது, விருந்தாளி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போத்தான் வந்து வெளியே வருவோம். அப்போ எல்லாருமே ஆவலோட வெளியே வராங்க. அப்போ தான் பார்க்குறாங்க ஆதித்யா தான் காரில் விட்டு இறங்கவும், இவன் அந்த விருந்தாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜீவாவும் மீனாட்சி அதிர்ச்சி அடையவும் அடுத்தது பார்த்தோம்னா ஆதித்யா வராங்க. என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்பதான் உடனே வா ஆதித்யா உனக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லையே என் மேலே நீங்கள் எல்லாரும் ரொம்ப இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க போலுக்கு, ஜீவா நீ கூட என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிற போலுக்கு, எல்லாரும் வந்து வாசலில் நின்று எனக்காக காத்துட்டு இருக்கீங்க போலுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் பெரிய விருந்தாளி எல்லாம் அப்படின்னு வந்து தேவி சொல்லிட்டு இருக்கவும்
அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க தேன்மொழி வந்து தம்பி மன்னிச்சுக்கோங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் அதெல்லாம் பழசெல்லாம் எதுவுமே நினச்சி பார்க்கலாம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவும் போலே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன ஜீவா அப்படி தானே, என்ன இருந்தாலும் நீங்கள் என்னோட தொணமா அப்படியே இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மீனாட்சி வந்து ஆதித்யா பழசெல்லாம் நினச்சி இப்போ எதுக்காக இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கவும் சரிதான் மீனாட்சி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா பார்த்தோம்னா ஜீவா பற்றி சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் அப்போ உடனே அப்போத்தான் என்ன தம்பி வீட்டு வாசலே நின்றுட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் அப்போ உடனே ஆதித்யா வந்து அவங்க மீனாட்சிக்கிட்டையும் தேன்மொழிக்கிட்டையும் சொல்கிறாங்க, நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறேன், அதாவது உங்கள் அம்மாவோட ரிப்போர்ட் எல்லாமே எங்ககிட்ட தான் இருந்தது, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும் உடனே வந்து மீனாட்சியும் தேன்மொழியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, அதாவது இந்த மாதிரி கல்யாணம் நின்று போகிறவங்க கூட நீங்கள் எங்கள் அம்மா மேலே இந்த மாதிரிக்கு அக்கறை வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்ன மீனாட்சி கல்யாணம் நின்னதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியுமா என்ன, நம்ம எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்டாக நம்ம இருந்துட்டு இருக்கணும், அதே மட்டும் இல்லாமல் எப்பவும் போல சுமதியை இருந்து என்னுடைய அத்தை தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜீவாவுக்கு வந்து இவன் எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான் பாருன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்தது தம்பி உங்களுக்காக விதவிதமாக சமையல் பண்ணியிருக்கிறோம், என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. மீனாட்சி உன் கையாலேயே வந்து ஆதித்யாவுக்கு சாப்பாடு பரிமாறு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜீவாவுக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்குது. ஆனாலும் வந்து அவங்க அமைதியா இருந்துட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ஆதித்யா வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காருந்தாங்க. அப்போ உடனே வந்து மீனாட்சி வந்து அவங்க கையாலேயே பரிமாறிட்டு இருக்கவும் அப்போ உடனே ஆதித்யா யார் சமைச்சது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சரிதான் தம்பி இந்த மாதிரிக்கு நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அப்பதான் சொல்லவும் கண்டிப்பா வந்துருது அப்படிங்கிறாங்க. அப்ப அடுத்ததா பார்த்தோம்னா மீனாட்சி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஆதித்யா அழைச்சிட்டு போகவும் உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க, அங்க பாருங்க ஆதித்யா இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் வச்சுக்க கூடாது, எது பேசுறதுனாலும் எல்லாருக்கும் முன்னாடி நீங்க பேசிட்டு போகணும் அப்படிங்கும்போது என்ன மீனாட்சி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டே அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒண்ணு இல்லை ஆதித்யா, என்ன இருந்தாலும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் இன்னொரு வீட்டில் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி என்ன தனியாக அழைச்சிட்டு வந்து பேசிங்கன்னா பார்க்கப்பட்டவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஆதித்யா வந்து ஆமா மீனாட்சி நீ சொல்றது கூட கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ சந்தோஷமா இருக்கிறேல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு அப்படிங்கவும் அப்போ ஜீவா வந்து அங்கேருந்து வாராங்க. இப்போ மீனாட்சி வந்து ஜீவாவை பார்த்துருந்தாங்க. அப்போ உடனே ஆதித்யாவும் சரிதான் மீனாட்சி நம்ம அப்பப்போ ஃபோன் பண்ணலானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ஜீவா வந்து ஆதித்யா கிட்ட சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே போகணும் உன் கூட நான் வரட்டும் அப்படிங்கும்போது தாராளமாக வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது அப்போ வந்து என்னது இந்த பையன் எதுக்காக இப்போ அவங்க கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் ஆதித்யா சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து ஜீவா கிட்ட வந்து ஆதித்யா காரில் வந்து போயிட்டு இருக்கும்போதே பாத்தியா ஜீவா எப்படி நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் பாத்தியா, இனிமேல் நான் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜீவா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கடி வர்றதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல அப்படின்னு ஜீவா சொல்லவும் என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா நீ சாப்பிட்டியே சாப்பாடு அது ஒவ்வொன்றையும் நான் இந்தந்த மாதிரிக்கு நான் கலந்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே ஆதித்யா அப்படியே காரை நிறுத்திக்கிட்டு அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஜீவா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ஆதித்யா ஒரு நாள் சாப்பாட்டுக்கே இந்த மாதிரிக்கு நீ வாந்தி எடுத்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் நான் அடிக்கடி வந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஆதித்யா நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு நீ பயப்படுறதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, நான் சும்மா தான் ஒரு பிட்டை எடுத்து விட்டேன் அதுக்கே நீ இந்த அளவுக்கு நீ பயந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாரு ஜீவா என்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்கிடாது அப்படிங்கும்போது அப்படியா நான் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லையே அதுக்குள்ளேயும் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, இன்னுமே நீ வந்து மீனாட்சியை பார்க்க வரணும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு வச்சுக்கேங்க என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஆதித்யா கண்டிப்பா நான் வருவேன் மீனாட்சியோட நான் பழகுவேன் கூடி சீக்கிரத்திலேயே உங்ககிட்ட இருந்து நான் மீனாட்சி பிரிப்பேன் அப்படின்னு ஆதித்யா நினைக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது இவங்க திட்டம் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அப்பத்தாவோட ரகசியத்தை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, அதே நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க ஆதித்யாவையும் வந்து அவங்களுடைய சுயரூபத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.